ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 கேட்ட எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு நான் ரொம்ப லெக்சர் வீடியோவாக இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக நான் ஒரு vlog மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து என்ன கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் ஃப்ளாக் இந்த இதெல்லாம் மதிக்கணும் அப்படிலாம் இருக்கும்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது வந்துட்டு என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 11 இது இருக்கும், ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 இருக்கும். ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A ஏபிசிடிஎஃப்னு 11 வரைக்கும் இருக்கும். அது 11த்தையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஜிடியில் நிறையா போன வருஷத்தில் பார்த்தோம்னா, இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா 2024 பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடான எல்லாத்தையும் நம்ம இந்த 2025 பிப்ரவரியில் வரப்போகுதுன்னா அந்த எக்ஸாமுக்கு அது எல்லாத்தையும் தான் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதனால தான் இந்த பிடிஎஃப்ல நான் அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இதை லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றின எல்லா இதுவும் வந்துடும். ஓகேவா? அந்த 11 இது சொன்னல, அது எல்லாமே இருக்குது பாருங்கள். அதில் இவங்க ஃபஸ்ட்டு இதை கேட்டிருக்காங்க. இது வந்து 1 2 3 இருக்குல்ல சைடில், இதை வந்து ஏபிசிடிஇஎஃப்னு மாற்றி வச்சுக்கோங்க. 1 2ன்னு படிக்கக்கூடாது நம்ம. அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியும், கோடிங் டிகோடிங்லாம் நம்மளுக்கு நம்பர்லேருந்து ஆல்ஃபபெட்டாக மாற்ற தெரியும். அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. அதனால் இப்போ லிஸ்ட் ஆஃப் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட்ஸையுமே தரவு பண்ணிக்கலாம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து, ஹூ ஹாஸ் பின் கன்ஃபர்ட் தி ஃபர்ஸ்ட் எவர் உதயோக் ரத்னா. இது வந்துட்டு என்ன கொஸ்டின் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவார்டுலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. கரண்ட் அஃபேர்ஸு ஆகஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம் வந்து பிப்ரவரி மார்ச்சில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்லேருந்து தூக்கியிருக்காங்க. நீங்கள் நல்லா அந்த ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் படிச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. ஜனவரி 2024 அப்புறம் எக்ஸாம் வந்துச்சு. ஆனால் அவங்க ஜனவரி 2023 நவம்பர் வரைக்குமே கேட்டிருந்தாங்க இந்த இதில். அடுத்து மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிராவில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து ரட்டன் டாட்டா. இவங்க தான் வந்து இப்போ பாஸ்ட் அவேவா. ஸோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம படிச்சிருந்தா போடலாம், படிக்காதவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது தான். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. பிஎம் ப்ரோக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்டுறாங்க. நவரிஸ்மெண்ட் அண்டு மதர் எர்த் இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினை வந்து ஃப்ளூக்கில் போடுறவங்களுக்கு எது இதாகுதுன்னா, இந்த மதர் எர்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாலே போதும். செல்ஃப் ரிலையன்ட் ஆட்டோமொபைலுக்கும் மதர் எர்த்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபுட் டு புவர் கூட சரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். எஜுகேஷன்லாம் வாய்ப்பே கிடையாது, யங் கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் மதர் எர்த்தும் ஓரளவு லிங்க் ஆகுது. அப்போ நம்ம ஆப்ஷனில் போட்டாலும் இதை கிளிக் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு வரலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஏன்சியன்ட் சிட்டி ஆஃப் ஹரப்பா வாஸ் பில்ட் எந்த ரிவர் நவ் ட்ரை கோர்ஸ் ஆஃப் விச் ரிவர். அதாவது எப்படி இருந்தாலும் காண்டக்கு, கோசி இதற்கெல்லாம் முன்னாடி ரொம்ப பழமையான இதுனா ராவி நதிக்கரை தானே. ஸோ அதனால் நம்ம எந்த சிட்டி என்ன நதிக்கரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ரோப்பரு, அந்த லோத்தல் வந்து நதி எந்த நதிக்கரையில் இருந்தது, அப்புறம் கல்பேலியா வந்து எந்த நதி இப்போ அங்கே ஓடுச்சு. அந்த மாதிரி ஏன்சியன் சிட்டியில் மொகஞ்சதாரோ இருக்குன்னா அங்கே என்ன நதி ஓடிட்டு இருந்தது அதை பார்த்து வச்சுக்கணும். ஹிஸ்ட்ரி கொஸ்டின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலியிலேருந்து தான் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா போடலாம். அடுத்து வந்துட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 2 தான் கேட்குறாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் அண்டு பாலிட்டி தான் நிறையா ஜிடியில் கேட்டு வச்சுருக்காங்க 2024. மீன் இன்கம் இந்த ஒரு வார்த்தை இதில் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு படித்து பார்த்தனாலே தெரிஞ்சிடும். பெர் கேபிட்டா வச்சு தான் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா பிஆர், சிஎஸ், ஜிடிபி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பெர் கேபிட்டா இன்கம் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. தமிழில் கொஸ்டின் நான் இல்லை, இங்கிலீஷில் வச்சு சொல்கிறேன். ஓரளவு தமிழில் கொஸ்டினை பார்த்தா புரிஞ்சிடும். ஓரளவு படித்தாலே புரிகிற மாதிரிலாம் இருக்குது. அடுத்து கதக் டான்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி நரேஷனும் டான்ஸும் சேர்ந்த மாதிரி. இந்த நரேட்டிவ், இந்த கதக்னாலே அதை பற்றி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நடத்தி படிச்சிருந்தா தெரியும். அது வந்து ஒரு நரேட்டிவ், இந்த ஒரு வார்த்தையே போதும். அதில் மியூசிக், டான்ஸ் எல்லாமே தான் வரும். ஓகேவா? அதனால 3த்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படித்தது வச்சு போடுறது தான்.
அடுத்தது பண்டிட் ரவிசங்கர். இதெல்லாம் பலாயிரம் கொஸ்டின்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. ரவிசங்கர்னா சித்தார், ஜெயம் ரவி வந்து சிட் பண்ணாமல் நடிப்பார் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ரிட்டு. ரிட்டு வச்சுட்டு இதில் எது ரிட்டு இல்லாதது ஒரு 5 ரிட்டு இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ப்ரொஹிபிஷன், ஹேபியஸ் கார்பஸ், கோவாரண்டோ, அப்புறம் மேண்டமஸ், இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று விட்டுருக்கனே, செரட்டோரியா. அது இந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து இங்கே ரிட்ஸ் அப்படின்னு ஒரு பிடிஎஃபே அதுக்கு பைஜூஸ்லேருந்து எடுத்தேன். அந்த லிங்க்கை கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் முன்னாடி போகிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா, அந்த 48 செட்டும் கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு அதுலேருந்து எது எதெல்லாம் அதிகம் கேட்டாங்களோ அதை தனியாக நம்ம வந்து லிங்காக, பிடிஎஃபாக, அப்புறம் இமேஜஸாக ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, அதை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா எப்படியும் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் அதை வந்து 2025 ஜனவரிக்கு முன்னாடியே கூட கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பிடிஎஃப்ல உள்ளதை ஒரு டைம் பார்த்துட்டு போனீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நம்மளுக்கு லாபம் தானே. இப்போ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கும் இதை பற்றி. அதுனா ரிட்ஸை பற்றி ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி நோட்ஸ் இது, அதை வச்சு ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்துட்டு போனோம்னாலே போதும். அதனால தான் ரிட்ஸ் அப்படின்னு, ரிட்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த பிடிஎஃப் ஆட் பண்ணிடுறது. இந்த மாதிரி தான் அந்த பிடிஎஃப் மேக் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ராதா ஸ்ரீதர். இது பேரை வச்சு நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். பரதநாட்டியம் நம்ம ஊர் பேருமா இருக்குது, சரி நம்ம டான்ஸர் அப்படின்னு போட்டலாம். அடுத்தது சைமன் கமிஷன் அதோட வந்தது கேட்டிருக்காங்க 28. இதெல்லாம் வந்துட்டு அந்த இது தானே நம்ம ஐஎன்எம் இயர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிடிஎஃப்ல. அதுக்கான இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எந்தெந்த இயரில் என்னென்ன நடந்தது அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அந்த இயர் தான் வரிசையாக நம்ம படிச்சுட்டு வச்சுக்கணும். 1857லேருந்து 905 வரைக்கும், 905லேருந்து 35, 35லேருந்து 47 இந்த இயர்ஸ்லாம் சௌரி சௌராலாம் தெரியணும், ஜாலியன் வாலாபாக் அது மாதிரி ஃபுல்லாக அது தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ தி பாவர்ட்டி லைன் இஸ் கால்டு பாவர்ட்டி ரேஷியோ. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட் கவுண்ட் ரேஷியோன்னு இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓரளவு நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ரீட் பண்ணுறப்ப வர்றது தான். அதனால் இது ஓரளவு கெஸ் பண்ணி போகிற மாதிரி தான் போட்டுடலாம். குரூப் அரப் புராப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சீக் தானே. சீக், சீக்கோட இந்த குரூப் அரப், அப்புறம் வந்து குரு நானக் தேவ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சீக் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நான் ஒரு பிடிஎஃப் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபெஸ்டிவல் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது முடிஞ்சு அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு அதோட சேர்த்து இன்னொன்று வந்து யூபிஎஸ்சிலாம் முடிக்கிறவங்க நிதின் சிங்கானியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்கு படிப்பாங்க. அந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு தரேன். பிடிஎஃபாக அனுப்பிச்சுட்றேன் கட் பண்ணி. அதில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபெஸ்டிவல்லேருந்து நம்மளுக்கு மார்க்கே நம்மளுக்கு போகாது அந்த மாதிரி இருக்கும் அந்த பிடிஎஃப். அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்த விச் ஸ்போர்ட் இஸ் பெய்டு பை தி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அஞ்சும் சோப்ரா அப்படின்ட்டு இருக்காங்க. அஞ்சும் சோப்ரா. இப்போ என்கிட்ட இப்போ எக்ஸாமில் இந்த பேரை கொடுத்து இவங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு கேட்டால் கிரிக்கெட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல தெரிஞ்சுக்காது. ஏன்னா எனக்கு இந்த நபர் வந்து கிரிக்கெட் அப்படின்னு இப்போ தான் தெரியும். ஓகே, இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. அதுக்கடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் மேடம் பண்ணுறோம் மராத்தா கண்ட்ரிஸ் 2023 ஏக்நாத் சிண்டே. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் இருக்குது. ஸோ படிச்சிருந்தா தான் இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த நம்மளுக்கு டைரெக்டாகவே சில இது கேட்குறாங்க. இப்போ எம்பிஎஸ்சிலலாம் கேட்டிருக்காங்க கவர்னர், இந்த ஸ்டேட்டோட கவர்னர் யார், இந்த ஸ்டேட்டில் ஜட்ஜு புதுசாக பதவி ஏற்றவங்க யார், அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு வெப்சைட், இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் அது, நேஷ்னல் போர்ட்டல் இருந்துச்சு, அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டு நம்ம இந்தியன் வெப்சைட் தான். இது வந்து பிடிஎஃப் கிடையாது. இதில் வந்துட்டு எல்லா ஸ்டேட்டோட இதுவங்களும் இருப்பாங்க. ஓகேவா, சிஎம் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. நாளுக்கு நாள் புதுசாக யாராவது மாறுறாங்க அப்படின்னா இதில் அப்டேட்டும் ஆகிடும். ஓகேவா, எல்லாம் நீங்கள் சும்மா இருக்கிறப்ப அப்பப்போ படிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகணும்னு படிக்காமல் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் அப்போ வந்து முக்கியமானது படிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு டைம் கொடுக்காம. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட் யார், வைஸ் பிரசிடெண்ட் யார், பிஎம் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார், கவர்னர்ஸ் யார், அப்புறம் கவர்னரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க, அப்புறம் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் அவங்க, அப்புறம் வந்துட்டு சீஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களும் இதில் இருப்பாங்க. ஓகேவா, இமேஜஸோடு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்.
இவங்கெல்லாம் எல்லாருமே. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, எம்எல்ஏ, எம்எல்சி அவங்கலாம் வந்து அவங்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் யார் யார் அப்படின்னு சொல்லி. இது நம்மளோட இந்தியன் வெப்சைட்டு தான். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து வந்துட்டு ஃபீஃபா அண்டர் 17 வேர்ல்டு கப்பு எங்கே நம்மளுக்கு வந்து ஃபீஃபா எங்கே நடந்ததுன்னு கேட்டால் சொல்லுவோம். இது வந்து அண்டர் 17 வேர்ல்டு கப்பை கேட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிக்கிறது தான். இந்தோனேஷியா. அதுக்கப்புறம் ருக்குமணி தேவி பார்த்து படித்து சலிச்ச கொஸ்டின் தானே, போட்டுருவோம். வேற என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் வச்சு ஒரு கொஸ்டின். அதான் க்ரீன் ரெவல்யூஷனை மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் சார்ஜ் ஆஃப் கேஸ் டு சாலிடு, கேஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சாலிட் ஆகுதுன்னா வித்தவுட் சேஞ்சிங் லிக்யூடு, அதாவது லிக்யூடே ஆகாமல் கேஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தாங்கன்னா அது பேர் என்ன, டிப்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழில் என்ன படிதலா, இதில் அதுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருப்பொருளா அந்த டாப்பிக்கில் வர்றது தானே கெமிஸ்ட்ரியில். ஸோ அதில் தான் கேட்டிருப்பாங்க. அதனால தான் நான் அந்த பிடிஎஃபையும் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு செட் பண்ணுற பிடிஎஃப் வந்துட்டு ப்ரிப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கல ப்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெப்சைட்லேருந்து எடுத்து அந்த லிங்க்கை தான் ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லாட்டி பைஜூஸ் இந்த மாதிரி நெட்டில் எது கிடைக்குதோ அந்த பிடிஎஃப் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? என்னோடது எதுவுமே இதெல்லாம் கிடையாது. காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அப்புறம் நான் என்னோடது அப்படின்னு சொன்னால் இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இமேஜாக. டைரெக்டாக கேஸ்லேருந்து சாலிட் ஆகுதுன்னா அது டிப்போசன், அந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா மேபி சப்ளிமேஷனை வச்சு அடுத்து வாட்டி கேட்கலாம், எவாப்ரேஷனை வச்சு கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ பார்த்துட்டு போய்க்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு, a football match is played by 2 teams each with maximum of ஃபுட்பால் தான் வச்சு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த லிங்க் ஆட் பண்ணேன். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஈச் டீம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கேமுக்கே எவ்வளோ பிளேயரு அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப், இந்த வெப்சைட், இது லிங்க்கு, வெப்சைட் லிங்க் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க லூசன் புக்கு அந்த மாதிரி. ஸோ அதுலேயுமே இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து தற்சமயத்துக்கு சும்மா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கிளிக் பண்ணால் பார்க்கணும்னா எல்லா கேம்ஸோட இதுவும் இருக்கும். ஓகேவா? லாக்ரோஸு, ஹேண்ட்பால், கோகோ, ரக்பி, கிரிக்கெட், இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட டேர்ம்ஸ், பொசிஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அது கூட கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்பில். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, which among the following have lowest sex ratio as per 2009? இந்த இது படி நம்மளுக்கு லோவஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோனா ஹரியானாவை சொல்லுவோம், ஹையஸ்ட்னா கேரளான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆப்ஷன் படி எது லோவஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு டாப் 5 கூட ஒவ்வொன்றுத்துக்கும் பிடிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, இந்த ஷிஃப்ட்டில் எத்தனை கொஸ்டின் ஈஸி அப்படின்னு பார்ப்போம். இதுவே ஃபஸ்ட்டு கஷ்டமான கொஸ்டின் தான். இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கேட்டால் சொல்லிடுவோம். ஆப்ஷனில் இந்த மாதிரி வச்சு கேட்டால் இதில் நம்மளுக்கு நல்லா ஒரு டாப் 5 5 இதாவது குறைஞ்சது 5லேருந்து 3 வரைக்கும் லிஸ்ட்டில் படிச்சிருந்தோன்னா தான் ராஜஸ்தான் நம்மளுக்கு நடந்தது. ஸோ இதுவே ஒரு ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. இது ஈஸி தான். இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் கஷ்டம்தான், இதுவும் கஷ்டம்தான். இதுவும் ஈஸின்னு கிடையாது, கஷ்டம் தான். அர்ஜுன் சோப்ரா, இது வந்து பார்க்க கஷ்டமாக தெரியலாம், ஆனால் ஓரளவு கெஸ் பண்ணால் ரைட்டாக இருந்தான். அது இது வந்து கெஸ் பண்ணி போடுறது தான். மகாராஷ்டிராவில் உத்தகரத்னம் அப்படின்னா கண்டிப்பாக ரத்தன் தாத்தா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணலாம், ஏன்னா ஒரு பெரிய ஆள். அப்படி பார்த்தோம்னா எத்தனை கொஸ்டின் இந்த ஷிஃப்டில் கஷ்டமாக இருக்குன்னா 1 2 3 4 எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் இந்த ஷிஃப்ட் வரைக்கும். அப்போ 15லேருந்து 16 போட்டால் அது பெஸ்ட்டு ஸ்கோரு. அதான் ஜிடியில் அவ்வளோதான் போட முடியுது. 20க்கு 15 16 அந்த மாதிரி தான் இருக்குது ரேஞ்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் பார்த்துருவோம். ஓகேவா?
இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து 8th செட்டு, இது 9th செட்டு. ஓகேவா கொஸ்டின். அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸு அதை வந்து தரவாக பிடிச்சு வச்சுக்கணும். அதை வச்சு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் பிடிஎஃப்ல அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். எங்கே வச்சுருக்கேன்? ஆட் பண்ணலையோ, இந்த வச்சுருக்கேன். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி, அது எல்லாமே அந்த பிடிஎஃப்குள்ளே இருக்குது. பார்ப்போம். இந்த பிடிஎஃப் வெப்சைட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த கண்டென்ட்லாம். உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்எஸ்சி சிஜிஎல் அளவுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப கண்டென்ட் வந்து கிறிஸ்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பார்க்க கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் அதுலேருந்து வருது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி படிச்சா இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பற்றி இதில் சொல்லிட்டாங்க டீட்டெயிலாக. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பிடிஎஃப்பில் அதை லிங்க்காக நான் அந்த புக்கு பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம தரவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்னடா அது, இவன் வந்து ஒவ்வொரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தா இதில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. ஓரளவு நீங்களும் தேடி தேடி படித்தாலும் உங்களுக்கு மைண்டில் நல்லா பதியும். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் படித்ததாக தான் இருக்கும் நிறைய பேர். நானும் ஒரு தடவை சொல்லணுன்னாலும் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறதுனால நான் ரெடி தான். அடுத்து டான்ஸ் இன் இந்தியா டான்ஸஸ் given to recognition of excellence and achievement in performance on research studies in Indian dance. இதில் வந்துட்டு மனோரமா தாக்கர் அவார்டு தான் வந்து டான்ஸுக்கு ரெகனைஸ் பண்ணி தராங்க இந்தியன் டான்ஸ். இது வந்து எப்படி எடுத்துக்கிறது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் தான். இதில் ருக்குமணி தேவி அவார்டுன்னு கூட நான் தான் போட்டுருவேன். அதுவே நான் டான்ஸ் சம்மந்தமானது. நிறுத்திய சுதோமணி, இதெல்லாம் டீட்டெயிலாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தா தான் புரியும். போன ஷிஃப்ட்டில் தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்லேயும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே ஆர்டிகல்ஸ் வச்சு கேட்டுட்டாங்க. ஸோ ஈஸி கொஸ்டின் ஆகிடுச்சு அது. இது ஒரு டஃப் கொஸ்டின் தான். ஐ லீக் 2023ல் எந்தெந்த இது பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்லி 2 முகமதான் ஸ்போர்ட்டிங் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சாயித் முஸ்தப் அலி ட்ராஃபி. இது வந்து ஸ்போர்ட்ஸ் என்ன ட்ராஃபி அப்படின்னு கேட்டால் இது வந்து கிரிக்கெட் தானே. முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போவோம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி தான் நான் வச்சுட்டேன். நவம்பர் 2023லேருந்து கேட்டிருக்காங்க இந்த ஷிஃப்ட்டு. அதில் வந்து பஞ்சாப் அண்டு பரோடா தான் ஃபைனல்ஸ் விளையாண்டுருக்கு. அப்போ நம்ம ராஞ்சி ட்ராஃபி, வேற என்ன, சந்தோஷ் ட்ராஃபி, தூலிப், சாயித் முஸ்தப் அலி எல்லாமே வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஐபிஎல்லேருந்து ஐஎஸ்எல்லா இதுலேருந்து எல்லா முக்கியமான இந்தியாவில் நடக்கிற ஸ்போர்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கணும். யார் ஜெயிக்கிறாங்க, யார் ஃபைனல் விளையாடுறாங்க, எந்த கிரவுண்டில் விளையாடுறாங்க, அந்த மாதிரி. ஃபெஸ்டிவல் மேகத்தை நோக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம இது படிச்சிருப்போம். நோக்ரம் ஃபெஸ்டிவல் இது வந்து ட்ரெண்டிங்கானது தான். அடுத்தது வந்து திப்பு சுல்தான் பிகம் த ரூலர் ஆஃப் மைசூர் இன் 1782. ஹைதர் அலி அப்போ தானே இறந்தாரு, அதுக்கப்புறம் தானே இவர் இருந்தார். அதை வச்சு அடுத்தது தி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இது வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் காலைல 7 மணி நியூஸில் கூட இதை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தானே. இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு நம்மளுக்கு உள்துறை அமைச்சகம்ல இது தானே. சரி, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதனாலும் ட்ரெண்டிங்கான இது. நெக்ஸ்ட் வந்துட்டு விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் 5-year பிளான் என்ன? 10th 5-year பிளான் வச்சு மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி போத்தன் 1-2னாலே போத்தன் 1-2 ஆன்சராக விடுவோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இது ரைட்டாக இல்லையான்னு படித்து பார்த்துக்கணும். அப்போ 5-year பிளான் பிடிஎஃப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லேயே நிறையா 5-year பிளான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம அப்போ இந்த இமேஜெல்லாம் ஆட் பண்ணோம். 5-year பிளானை பற்றி திரும்பவும் கேட்டுருக்காங்க. அதனால இந்த பிடிஎஃப்பில் இருக்கனால திரும்பி அதை எடுத்து பார்த்துக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இது கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, அவார்டு 3 தான். நீங்கள் வந்து ஸ்கீம் வந்து நம்ம என்ன தான் படித்தாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கேட்க மாட்டுறாங்க. அதை கூட நீங்கள் விட்டுறலாம், தாராளமாக விடுங்க. படிக்கிற டைம் வச்சுட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு,
அவார்டு இதில் வந்து தருவாங்க நம்ம. அப்பாயின்மெண்ட்டு டெப்புட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் யார், சுவாமிநாதன் ஜானகிராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதை விச் டான்ஸ் ஃபார்ம் ஆரிஜினேட் இன் ஆந்திரா. ஆந்திரானா குச்சிப்புடியா படித்தது. அடுத்தது க்ரீன் ரெவால்யூஷன் வச்சு கேட்டிருக்காங்க. போத் ஒன் அண்ட் டூனாலே நம்ம கண்ணை மூடிட்டு போட் ஒன் அண்ட் டூவை போட்டுருவோம். படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன் எனி டென்னிஸ் கேம் எனி கேம் ஸ்டார்ட்ஸ் 0-0. இந்த 0 பாயிண்ட் இன் டென்னிஸ் கால்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. லவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து பேட்மிண்டனுக்கும் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாம்ப்ஸ் தான். நம்ம பிடிஎஃப்ல அதுக்காக நான் இதையும் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நெக்ஸ்ட் என்ன, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பாலச்சந்தர் வந்து வீணா வீணா வருவார்னு நினைக்கிறேன். அனுஷ்கா சங்கரா அவங்க வந்து சித்தாரு, அனுஷ்கா வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிட் பண்ணாமல் அப்படின்னு நினச்சோம். ஓகேவா, உட்காராம சிட் பண்ணாமல் நடிப்பாங்க. அடுத்த கிசான் மகாராஜ்னா இந்த கிசான் மகாராஜ். அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று பிரகாஷ் மகாராஜா, அல்லாரக்கா, ஜாகீர் அவங்களாம் வந்துட்டாலே நம்ம என்ன போடுவோம், தபேலா தான் போடுவோம். அதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டைம். டைம் கேட்டிருக்காங்க. செகண்டு யூனிட் தான். அதான் அந்த பிடிஎஃப்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல, இல்லை மேலே இருக்குமே, இதாக இருக்கு பாருங்க, யூனிட் அண்டு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அதுதான் இருக்கும். லூசன் புக்கில் இருந்து எடுத்தது தான் அதெல்லாம். ஸோ படிச்சுக்கணும். ஃபிசிக்ஸ்லேருந்து யூனிட்டு இந்த மாதிரி ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான் கேட்டுருக்காங்க. அடுத்தது அபூஸ் அபாஸ் யோஜனா. உங்களுக்கு இந்த அபாஸ்னா வீடு கட்டுறது அப்படின்னு தெரிஞ்சிடும், அது எந்த ஸ்டேட்டுன்னு தெரியணும். ஏன்னா அபுவா அபுவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இது எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறது. அபுவா ஆவாஸ் யோஜனா ஜார்க்கண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எலெக்டட் இன்டைரக்ட்லி ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது ராஜ்யசபா சீட்ஸ் தான் அப்படி கேட்டிருக்காங்க. 238. 543 இதுக்கு லோக்சபாக்கு. அது மாதிரி சீட்ஸு யார் யார் இப்போ என்னென்ன இதில் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தாலும் மினிஸ்ட்ரி யார் அதெல்லாம் கூட பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா. மணி மணி வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணல, ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா. மணி அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் அந்த மணிக்கான டெஃபினிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸ்டோர்டு வேல்யூ அதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். எது வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் இந்த ஒரு வார்த்தையே வந்து மணிக்கு வருமா, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டு, இது கரெக்ட் தான். அடுத்தது தி வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் இன் மானிட்டரி யூனிட்ஸ் போத் 1 and 2. நம்ம போத் 1 and 2 கேட்டாலே படிக்கிறதெல்லாம் கிடையாது, போத் 1 and 2 தான் ரிஸ்க் எடுத்துடணும். அடுத்தது ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி மௌரியன் எம்பையர் வச்சு கேட்டிருக்காங்க. யார் ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்த மௌரியா. இதுக்கும் நான் ஒரு பிடிஎஃப் வந்துட்டு இதில் ஆட் பண்ணாமல் இருந்திருக்கேன், ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா. 2 பிடிஎஃப் இதில் ஆட் பண்ணணும் நான். ஒன்று வந்து என்னதுன்னா ஃபவுண்டர் ஒரு இதை கொடுத்து ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா மணி, எக்கனாமிக்ஸில் வர மணிக்கான பிடிஎஃப்பும் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது அடல்ட் லிட்ரஸி ரேஷியோ கேட்டிருக்காங்க. 15+ மேலே இருக்கிற மேல் 78.8 அவங்க வந்து படிச்சிருந்துருக்காங்க. லிட்ரஸி படித்தது அடல்ட் லிட்ரஸி ரேட்டு டோட்டலில் அடல்ட் லிட்ரஸி இத்தனை சதவீதம். அகேன்ஸ்ட் இவங்க வந்து 59.3 2011 அப்போ 78.8 நம்ம பாய்ஸு. கண்டிப்பாக 2024 தான் சென்சஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யார் வராங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ஹைதர் அலி வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. திப்பு சுல்தான் வச்சு கொஸ்டின் இருக்கா. அப்போ கர்நாடிக் வார் ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா திப்பு சுல்தான் வச்சு கேட்குறாங்கன்னா கர்நாடிக் வார் வச்சு நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம். ஸோ அதனால் அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு.
அவங்கள பற்றி தான் இருக்கும் ஃபுல்லாக. என்னென்ன ட்ரீட்டி வந்துச்சு அதெல்லாம் கூட படிச்சுக்கலாம். நீங்கள் ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எம்டிஎஸுமே கிளியர் பண்ண முடியும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரியே தான் இருக்கும். இந்த பிடிஎஃப்ல அதுதான் இருக்கும். கர்நாடிக் வாரை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 8th செட்டு 9th செட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஷிஃப்ட்டில் வந்து எத்தனை கொஸ்டின் டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். இது கொஞ்சம் டஃப்பு தான். ஒன்று இதுவும் கஷ்டம்தான். 2 3 இது வந்து ட்ரெண்டிங் கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் போட்டு தான் வேணும். இது வந்து 5 year பிளானு. இது வந்து டெப்புட்டி கவர்னர் கேட்டிருக்காங்க. ஈஸின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் படிச்சிருப்போமா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சொல்ல முடியாது. அதனால் இதையும் கொஞ்சம் அந்த லிஸ்ட்லேயே வச்சுப்போம், தெரியாத லிஸ்ட்லேயே. இதுவும் வந்து ஸ்கீம் ஈஸி தான், கிடையாது. இதுவும் வந்து அடல்ட் எலக்ட்ரிசிட்டி ரேட்லாம் படிச்சிருப்போமான்னு டவுட்டு தான். ஸோ அதனையும் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டேன் நான். ஒன்று, நம்ம ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டு நிலமையில இருந்தாலும் யோசிக்காமல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக யோசிப்போம். ஓகேவா? 1 2 3 4 5 6 கொஸ்டின் கிட்டத்தட்ட கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அப்போ 14 to 15 வச்சுக்கோம். அந்த ரேஞ்ச் போட்டால் பெஸ்ட்டு ஸ்கோர் தான். 14 to 16 எப்போவுமே. அதுக்கு மேலே கஷ்டம் தானே. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 14 to 16 கொஸ்டின் தான் ஜிடியில் பெஸ்ட்டே கொடுக்க முடியுது. 16 மேலே போகவே முடியல ஜிடியிலே. அந்த மாதிரி தான் இருக்குது கொஸ்டின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட்டுக்கான இதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.